அனைவருக்கும் அன்பான வணக்கம். அட்டவீரட்ட தலங்கள்ல 4வது தலமாக விளங்கக்கூடிய திருப்பரியலூர் என்கின்ற அழகான திருத்தலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க. சிவபெருமான் செய்த வீர தீர செயல்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம். இந்த திருத்தலம் எங்க இருக்கு அப்படின்னா, மயிலாடுதுறைக்கு அருகே இருக்கு. செம்பன்னார் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அழகான ஊர். இந்த செம்பன்னார் கோவில்ல இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. நீங்க கூகுள் மேப்ல திருப்பரியலூர் அப்படின்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. இந்த ஊருக்கு வழக்கு சொல்லாக இன்னைக்கு இருக்கிறது பரசலூர் அப்படின்னு தான் இந்த ஊருக்கு இன்னைக்கு பேரு. அதனால பரசலூர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. கூகுள் மேப்பும் உங்களுக்கு பரசலூர் அப்படின்னு தான் காட்டும். அதனால இந்த ஊருக்கு ஆதி பெயராக திருப்பரியலூர் என்கின்ற பெயரும், வழக்கு நடை பெயராக பரசலூர் அப்படிங்கிற பெயரும் தான் இன்றைக்கு நிலவி வருகின்றது. இந்த அழகான திருத்தலத்துல இறைவனுக்கு வீரட்டேஸ்வரர் அப்படின்னு வழக்கமான பெயரோட தக்ஷபுரீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமமும் உண்டு. அம்பாளுக்கு இளங்கொம்பனையாள் அப்படிங்கிற திருநாமமும், இளங்கொடியம்மை அப்படிங்கிற திருநாமமும் அமைய பெற்றிருக்கிறது. பலாமரமும் வில்வ மரமும் இங்கு தலவிருட்சங்களாக விளங்கி கொண்டிருக்கிறது. பல தீர்த்தங்களை உடைய அற்புதமான இந்த அழகான திருத்தலத்துல சிவபெருமான் என்ன அப்படி அற்புதமான வீரதீர செயல் செய்தார் அப்படின்னா, தக்ஷனை வீழ்த்தியதனால், தக்ஷன் தலையை பறித்து தள்ளியதனால் திருப்பரியலூர் அப்படின்னு இந்த திருத்தலத்திற்கு பெயர் அமைந்தது. தக்ஷன் பிரம்மதேவனுடைய மகன், பிரஜாபதியாக விளங்கியவர். பிரஜாபதி அப்படின்னா என்ன? பிரம்மன் தான் உயிர்களை படைப்பதற்காக பலரை படைத்து, அந்த பலரில் இருந்து பல உயிர்கள் படைப்பதற்கு காரணமாக அவர்களை வைத்துக் கொள்வார். அப்படி உயிர்களை உருவாக்கக்கூடிய ஒரு காரண கர்த்தாவாகிய முக்கிய வேலையை செய்யக்கூடியவர்களுக்கு பிரஜாபதி அப்படின்னு பேர். அப்படி பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட மகனாக விளங்கக்கூடியவர் தான் தக்ஷன். அவர் இத்தொழிலை செய்ததனால் தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிற பெயர் அவருக்கு ஏற்பட்டது. தக்ஷ பிரஜாபதி ஆதியில எந்த தெய்வத்தை வணங்குவது, எப்படி இறைவனின் அருளை பெறுவது, இதெல்லாம் எதுவுமே தெரியாம தன் தந்தையிடம் போய் இளம் வயதுல கேட்கிறார். அப்போ தந்தை அவருக்கு சொல்லுகிறார், எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வம் சிவபெருமானே, ஆகவே சிவனை வணங்கி உனக்கு வேண்டும் என்கின்ற வரங்களை எல்லாம் பெற்றுக்கொள் அப்படிங்கிறார். சிவபெருமான் வந்த உடனே தன்னுடைய தவத்தினுடைய வலிமையை உணர்ந்து இறைவனே வந்திருக்கிறார், அவர்கிட்ட என்ன கேட்கிறது அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம சிவபெருமான் கிட்ட போய், பெருமானே என் பிறந்த நாளை உலகமே கொண்டாடணும், ரொம்ப முக்கியம். ஆனா சுவாமி கொடுத்தார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவர்களும் எனக்கு பணி செய்கின்ற அளவுக்கு மிக உயர்ந்த நிலையை நான் பெறணும். சிவபெருமான் கொடுத்தார். தங்களை பிரியாமல் எப்போதும் கூடவே இருக்கக்கூடிய அம்பாள் எனக்கு மகளாக வந்து வளர வேண்டும். கேட்டதிலேயே இது ஒண்ணுதான் ஒழுங்கான வரம். இறைவன் எல்லா வரங்களையும் அவருக்கு வழங்கினார். வரம் பெற்றவன் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்து கொண்டு, தான் தன்னுடைய சேனைகளோடு எல்லா தேவாதி தேவர்களையும் அடக்கி தானே தலைவன் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோட வாழ்ந்து வருகின்றார். அப்படி வாழ்ந்து வருகின்ற வேளையில் தான் அம்பாள் தானே ஒரு குழந்தையாக அவனுக்கு கிடைக்கின்றாள். பல பெண் குழந்தைகள் அவனுக்கு இருந்தாலும் இறைவியே வந்து தானே குழந்தையாக கிடைத்திருக்கிறாள். தவம் செய்து இந்த வரத்தை வேறு பெற்றிருக்கிறார். அதனால அம்பாளுக்கு தாக்ஷாயணி என்கின்ற திருநாமம் சூட்டி சிறப்பாக அந்த குழந்தையை வளர்த்து வருகின்றார். அம்பாளும் நன்றாக வளர்ந்து சிவபக்தியிலே ஊறி சிவபெருமானை அடைய வேண்டும் என்று தவம் செய்து, சிவபெருமான் தான் தனக்கு கணவன் அப்படிங்கிறத உலகத்துக்கு பறைசாற்றும் வண்ணமாக தனியே ஒரு தவக்கூடம் அமைத்து அங்கு போயிருக்கிறார். சிவபெருமான் அவரை வந்து சோதிக்க, அந்த சோதனையிலும் வெற்றி பெற்று சப்தரிஷிகளை வச்சு மனம் பேசி திருமணத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது. தக்ஷன் வெகு விமர்சையா தன்னுடைய மகளின் கல்யாணத்தை ஏற்பாடு செய்கிறார். கல்யாணம் பண்ற போது தாரை வார்த்து கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுல மாப்பிள்ளையோட கை கீழே இருக்கு, தக்ஷனுடைய மகள் கை மேல இருக்கு, அதாவது தாக்ஷாயினுடைய கை மேல இருக்கு. இவங்க 2 பேருக்கும் மேல கையை வச்சிருக்கிறாரு யாரு? தகப்பனாகிய தக்ஷன். இப்ப தக்ஷன் தானே பொண்ணை தாரை வார்த்து கொடுக்கணும். இந்த நிகழ்வு வந்த உடனே இந்த கையை பார்க்கிறான் தக்ஷன். சிவபெருமானின் கையே கீழ் இருக்கிறது. அவரை இணை பிரியாதிருக்கிற அவருடைய மனைவி எனக்கு மகளாக வந்த தாக்ஷாயினின் கையும் கீழே இருக்கிறது. சிவசக்திக்குள்ளதான் உலகமே அடக்கம். இவர்கள் 2 பேர் கையும் கீழே தான் இருக்கு, என் கை தான் மேல இருக்கு. அப்ப சிவனை விட நான் தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது. எங்க ஆணவம் இருக்கோ அங்கு இறைவன் இருக்க மாட்டார். இறைவன் கல்யாண மண்டபத்திலேயே காணாம போயிட்டார்.
கல்யாண மண்டபத்துல இறைவன் காணாம போன உடனே அவனுக்கு மிகுந்த அவமானம், தாங்க முடியாத வேதனை, கோபம் எல்லாம். இங்க அம்பாளுக்கு துன்பம். இறைவன் கிட்ட கேட்கிறார், சுவாமி நீ மணமேடையிலிருந்து காணாம போனது தப்பில்ல. என் தகப்பனாருடைய எண்ணத்துக்கு நீ சரியான தண்டனை தான் கொடுத்திருக்கிற. ஆனா நான் பாவம் இல்லையா? தவம் பண்ணது நான் தானே, எங்க அப்பா இல்லையே. நீ வரம் கொடுக்க வந்தது எனக்கு தானே, என் தகப்பனாருக்கு இல்லையே. அவருக்கிருந்த ஆணவத்திற்கு அவரை தண்டித்தாய், எனக்கிருந்த பக்திக்கு என்னையும் அழைத்து கொண்டல்லவா நீ போயிருக்கணும் அப்படின்னு இறைவன் கிட்டே வாதாடுகிற. சிவபெருமான் யோசிச்சார், சரிதானே, அவளுக்குண்டான வரத்தை கொடுத்துதானே ஆகணும்னு இரவோடு இரவாக வந்து தாக்ஷாயினிய கூட்டிட்டு போய் கைலாசத்துல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இப்ப எரியிற நெருப்புல கூட கொஞ்சம் எண்ணெய் ஊத்துன மாதிரி ஆச்சா தக்ஷனுக்கு. சிவபெருமான் மேல மறுபடியும் கோபம். நாளாக 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 இந்த கோபம் அதிகரித்து கொண்டே போகின்றது. சந்திரனுக்கு அவர் சாபம் கொடுக்கிறார் தக்ஷன், தேய்ந்து ஓய்ந்து மாய்ந்து போக்கடவதுன்னு. அதிலிருந்தும் சிவபெருமான் மாற்றி அவரை தூக்கி தன்னுடைய தலையில வைத்துக்கொண்டு பிறையணிந்த பெருமானாக அவருக்கு வாழ்வும் கொடுத்துட்டார். நான் சாபம் கொடுத்தவனுக்கு இவர் வரம் கொடுக்கிறார். அப்ப எனக்கு இவர் முழு எதிரி அப்படின்னு முடிவு பண்ணி முழு எதிரியாகவே பாவிக்கின்றார். சிவனை எதிர்த்து இந்த உலகத்துல யாருமே செய்யாத ஒரு வேள்வியை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான வேள்வி. தக்ஷனுக்கு பயந்து கொண்டு எல்லாரும் அந்த வேள்விக்கு வர்றாங்க. எல்லாரும் அதுல வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ தாக்ஷாயினிக்கு மனசுல ஒரே வருத்தம். தகப்பனார் வீட்டுல நடக்கிற விசேஷம், நம்மளை கூப்பிடலனாலும் என்ன, அப்பா வீடு தானே, நம்ம போய் உரிமையா கணவனுக்கு உண்டான பங்கை வாங்கிட்டு வந்துருவோம். இன்றைக்கு தக்ஷன் இப்படி செய்து பழகிட்டா நாளைக்கு உலகமே என்ன சொல்லும், தாக்ஷாயினியே பார்த்துக்கிட்டு சும்மா தானப்பா இருந்தாங்க, அப்பா செஞ்சுட்டாருல்ல, இனிமே என்ன எல்லாரும் செய்வோம் இப்படி வேள்விய அப்படின்னு சிவனை உலகமே ஒதுக்க ஆரம்பித்து விடும். தன்னுடைய கணவனுக்குண்டான பெருமையை தான் நிலைநிறுத்தியே ஆக வேண்டும் அப்படின்னு அம்பாள் என்ன பண்றா, சிவபெருமான் கிட்ட போய் அனுமதி கேட்கிறார். சுவாமி மறுக்கிற, மரியாதை இல்லாத இடத்துக்கு போகக்கூடாது. எவ்வளவோ 2 பேரும் பேசுறாங்க. கடைசியில அம்பாள் சொல்லிட்டா, என்னதான் இருந்தாலும் ஒரு அப்பா அம்மா கிட்ட வளர்ந்திருந்தா அவங்களோட பாசம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இல்லதானே, அதனால தானே நீங்க என்ன எங்க அப்பா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு பேசுறீங்க அப்படின்னு சொன்னார். உலகமே தன்னை ஆதியானவன் அனாதியானவன் என்று புகழ்ந்தாலும் சிவனுக்கு தாய் தந்தை இல்லை அப்படிங்கிறது ஒரு குறைதான். பல அருளாளர்கள் அதை பாடி இருக்கிறார்கள். இறைவனுக்கு ஒரு அம்மா இல்ல, அப்பா இல்ல, அதனால எத்தனை பேர்கிட்ட சுவாமி அடி வாங்கி இருக்கிறார் அப்படின்னு எல்லாம் அருளாளர்கள் பாடி இருக்கிறாங்க. தன்னை அனாதை என்று உலகமே சுட்டி காட்டுவதை விட தன் மனைவி சுட்டி காட்டுவது ஒரு கணவனுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். மனதுல ரொம்ப வேதனை சிவபெருமானுக்கு. நான் போகக்கூடாது என்கிறேன், நீ போய்த்தான் ஆக வேண்டும் என்கிறாய், உன் விருப்பம், நீ போய் வான்னு அனுப்பிச்சிட்ட. அணிந்திதி கமலினி என்கின்ற 2 தோழியரையும் அழைத்து கொண்டு அம்பாள் வருகிறாள் யாகம் நடக்கின்ற அந்த இடத்திற்கு. அந்த இடத்திற்கு அவள் வந்த உடனே யாகசாலையில் அமர்ந்திருந்த தக்ஷன் வேகமாக எழுந்து வந்து, தாக்ஷாயினி, அழையாத வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறாயே, உன்னை இது யார் அழைத்ததுன்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னா, யார் என்ன கூப்பிடணும், என் கணவருக்குரிய உரிமையை நான் வாங்கிவிட்டு போவதற்காக வந்திருக்கிறேன்னார். எந்த கணவன்? இந்த சுடுகாட்டில் திரிகின்றானே அந்த பித்தனுக்கா? சாம்பலை பூசிக்கொண்டு திரிகிறானே அந்த பேயனுக்கா? அவனுக்கெல்லாம் இங்கு அவிர்ப்பாகம் தர முடியாது அப்படின்னு சிவனிந்தனை செய்ய ஆரம்பித்தார். அம்பாளால் இந்த சிவனிந்தனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எவ்வளவோ முயற்சித்தும் தக்ஷனின் ஆணவம் அழியவில்லை. கோபத்திலே அம்பாள் என்ன பண்ணா, தக்ஷா, உன்னுடைய யாகமும் நீயும் அழிய கடவுதுன்னு சாபம் கொடுத்துட்டு நேரா உக்கிரத்தோடு கைலாயம் வந்த. அம்பாள் ஏன் உக்கிரமா இருக்கிறாள் அப்படிங்கிற காரணத்தை தோழியர்கள் சொல்ல சிவபெருமானுக்கு கோபம். சிவனின் கோப அக்னியிலிருந்து வீரபத்திரர் வெளிப்படுகிறார். அம்பிகையினுடைய கோப அக்னியிலிருந்து காளி தேவி வெளிப்படுகிறார். 2 பேரும் நேரா போய் தக்ஷனுக்கு எவ்வளவோ அறவுரைகள் எடுத்து சொல்றாங்க, கேட்டு திருந்தல. தக்ஷனுடைய தலையை வெட்டி யாகத்தீயில் தள்ளிவிட்டு வீரபத்திரர் தக்ஷனை சம்ஹாரம் செய்துவிட்டு காளி தேவியோடு சேர்ந்து யாகத்துல வந்த அத்தனை பேரையும் கொன்னுட்டாங்க. நேர சிவபெருமானிடத்திலே போய் நின்ற, இந்த உலக மக்களுக்கு காவலாக இருந்து நீங்கள் எல்லோரையும் வழிநடத்த கடவுது அப்படின்னார். அன்று முதல் காளி தேவி எல்லை தெய்வமாக, காவலுக்குரிய தெய்வமாக எல்லா இடங்களிலும் நமக்கு மாறினார். நாம இந்த வரலாறை பார்க்கும்போது வீரபத்திரரினுடைய ஒவ்வொரு தோற்றத்தையும் ஒவ்வொரு ஊர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த திருப்பரியலூர்ல வீரபத்ர ஸ்வரூபமாக வந்து சிவபெருமான் என்ன பண்றாரு, அழகா அற்புதமா
அந்த இறைவனுடைய பெருமைகள் அனைத்தையும் நாம் உணர்ந்து கொள்ளும் வகையாக தக்ஷனை வீழ்த்தி, தக்ஷனுடைய தலையை வெட்டி, அந்த வேள்வியை அழித்து தக்ஷ சம்ஹாரத்தை செய்து காட்டுகிறார் வீரபத்ர சுவாமி. ஆனா இங்க தக்ஷனுக்கு மீண்டும் இறைவன் ஒரு வாழ்வு தர்றாரு பாருங்க. அவன் வேண்ட அவனுக்கு திரும்ப ஆட்டுத்தலையை பெற்றுத் தருகின்றார். ஆட்டுத்தலை அப்படிங்கிறது ஆடு மந்த மாதிரி, உன்னுடைய மூளை எல்லாமே நீ இறைவனை எதிர்த்தல்ல, அதனால இனி உனக்கு மனித தலை இல்ல, ஆட்டுத்தலை தான் அப்படின்னு அவருக்கு வாழ்வும் தருகின்றார். கருணையான மூர்த்தி. ஆனால் ஆணவம் மேலோங்குகிற போது அதை அழித்து காட்டணும் இல்லையா? அதனால தக்ஷண சம்ஹாரம் பண்ண இறைவனாக இங்கு சிவபெருமான் வீரட்டேஸ்வரர் என்கின்ற திருநாமத்தோடு எழுந்தருளி அருள் புரிகின்ற இந்த அழகான திருத்தலத்துல போய் வழிபாடு பண்ணினா என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்ல. சகல விதமான தோஷங்களும் போகும். இப்ப நிறைய தோஷங்கள் நம்ம சொல்றாங்கல்ல, எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியதாகவும், கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வழிபட்டு தம்பதிகள் இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும். கல்யாணம் பண்ணா மட்டும் இந்த காலத்துல பத்தாதுங்க. அந்த கல்யாணம் நீடித்திருக்கணும், நிலைச்சிருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? அது அனைத்தையும் தரக்கூடிய இறைவனாக இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் விளங்குகிறார். இந்த திருத்தலத்து இறைவனை வழிபட்டு அனைத்து நலன்களையும் பெற்று மகிழலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.